உங்களை சந்திக்கணும் ஒரு வைராக்கியம் தெரியுமா எனக்கு. உண்மையுமே மதுரை பக்கமே சந்திக்கணும், நல்லா பாடணும், நல்லா உங்களோட சேர்ந்து ஒரு பேர் வாங்கின ஒரு வைராக்கியம் எனக்கு. அதனால சந்திச்சாச்சு, உங்களை பார்த்தாச்சு, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சாச்சு. பிடிக்கணும், நீங்க பெரியாரா நான் பெரியாரான்னு பாக்கணும். இப்ப பிரிக்கணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும். மனப்பாறையில இருந்து எதுக்கு வந்திருக்கேன், உங்களோட பிரிக்கணும்னு வந்திருக்கேன். ஏன்னா இணைவரியான நண்பர்கள் நீங்க 4 பேருமே, நீங்க 2மே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா 2 கண்கள். ஏன்னா கண்களுடைய பாச உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஆமாங்க, புரியுதா? புரியுது. 2மே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா 2 கண்கள். 2 சேர்ந்தே தூங்கும், 2 சேர்ந்தே பார்க்கும், 2 சேர்ந்தே அழுகும். இப்ப நான் இங்க நிக்கிறேன், இன்னைக்கு குலுக்கு சீட்டு போடுவோம். குலுக்கு சீட்டு யாரு பேரு விழுந்திருக்கோம், கேடு கெட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது, மாறுவத்தி போனாலும் தாய் மனசு வத்தி போகாது, தூங்காமலே உன்னை காத்திருப்பேன் சாமி துணை உன்னை காத்திருப்பேன். மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே, புண்ணியர் தேடும் புவி பிறந்த பூஞ்சல் கொத்தி கொத்தி. என்ன சுமந்து பெற்றையெடுத்த அம்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டவன் தூசுரும்பு சேரவன் தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாரவன் கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே வாங்கி தருவார். அப்பா கை நீட்டி கேட்டாக்க கடவுள் வாங்கி தருவாரு. அப்பா கை நீட்டி கேட்டாக்க கடவுள் வாங்கி தருவாரு. அப்பா செத்து 2 வருஷமாச்சு, அப்பா திரும்ப எப்ப வருவாரு? முடிச்சு நடந்தா
நன்றி நன்றி நன்றி. இல்ல இல்ல இல்லாம இருக்கு. ஹெல் 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 சங்கராம சேர்ந்தவே சங்கராம சேர்ந்தவே சரித்திர சான்றுகளில் இயல் இசை கூத்து என முத்தமிழ் வளர்த்த மேதைகள் இளங்கோ வரிகளும் வள்ளுவ பிறந்ததையும் நாடியாரும் கம்பனும் பாரதியும் நாடக கலைஞரை உருவாக்கிய அறிஞர் மாசான் தூக்கா சங்கரோசைவர்களும் மருதிமார் கலைஞரும் பம்மர் சம்பந்த முதலியாரும் நமக்கு ஆட்சி தந்த அரங்கில் ஒன்றான கந்தபுராண காவியத்து நாயகியாய் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐம்பது நிலையில் பாலைவர வகுப்பை நீக்கி நாடு இலக்கிற்கு தலைவராக குறிஞ்சி நாட்டின் அத்தாணி மண்டபத்தில் கொள்வித்துக் கொண்டிருக்கும் எனது வளர்ப்பு தந்தை நம்பி என்பவருக்கும் அங்கே மோகினிக்கு மகளாக வள்ளியாகிய நான் பணிபாடு வழக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வள்ளியாக நடிக்கும் அம்சப்பிரியா அவர்களுக்கு, நமது அம்சமாக இருக்கிய அம்சப்பிரியா அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக நன்றி 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 நன்றி. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். சரவண பொய்யில் நீராடி உனை தந்தருள் என்பே முருகனிடம். சரவண பொய்யில் நீராடி எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. மைக்கு குயிக்கு அருமை அமைஞ்சிருக்கீங்க. சாப்பிட்டீங்க. ஏன்னா உயிரை பழைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா ஆடியோ ஒண்ணுதான். அவங்க கை வந்தது பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க அப்படித்தானே? ஏன்னா
உள்ளூர்காரங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. நம்ம அப்படி இல்ல, 9 மணிக்கு வருவோம், நல்லா முட்டை முட்டை சாப்பிட்டு நேரம் பார்த்தாலும் சரி பாக்காட்டும் சரி காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். என்ன சாப்பிட்டீங்க? பசிக்குத்தானப்பா சாப்பிடுறோம். ஏன்டா கண்டு வைக்கிற பேசாம. அதனால உயிரை பணை வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் ஆடி ஒண்ணுதான். சத்தியமா சொல்லு, எனக்கு சம்பளமே வேணும். ராமதாஸ், எனக்கு சம்பளமே வேணும். பேர் சொல்லதான் நீ கூப்பிடுறது, பேர் சொல்லதான் நம்ம கூப்பிடுறது. அதனால ஒருமையிலவர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு பக்க மேளங்கள். அடே அப்பா, இப்படி பக்க மேளத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கண்டவங்களை நீங்க போயிடுறீங்க, நாங்களும் போயிடுறோம். எங்க சங்கத்துல பார்க்கறவங்க அப்ப சந்திக்கவே முடிய மாட்டேங்குது. என்னைக்கு நாள் ஒரு நாளைக்கு தான் நீங்க மாற்றீங்க சந்திக்கணும்னு சொல்றேன். கோடான கோடி வணக்கம் வணக்கம். உங்களை சந்திக்கணும் ஒரு வைராக்கியம் தெரியுமா எனக்கு. உண்மையுமே மதுரை பக்க மேலத்தை சந்திக்கணும், நல்லா பாடணும், நல்லா உங்களோட சேர்ந்து ஒரு பேர் வாங்கினது ஒரு வைராக்கியம் எனக்கு. அதனால சந்திச்சாச்சு, உங்களை பார்த்தாச்சு, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சாச்சு. பிடிக்கணும், நீங்க பெரியாரா நான் பெரியாரான்னு பாக்கணும். பாட்டு போட்டிக்கு போய் சரி. அதற்கு பிறகு மக்கள், ஏன்னா நீங்க கீழே உட்கார்ந்து எங்களை மேல நிக்கி வச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா, உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்க நன்றி நன்றி. அதற்கு பிறகு நாடக அமைப்பாளர் சிறு வயதா இருந்தாலும் ஆனா சொல்லிட்ட பெரிய பையன். சிறு வயதுங்கிறதானே உங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப சின்ன பையன். இந்த வயசுலயே யார் சின்ன பையன்? அவனுக்கு என்னை விட 2 வருஷத்துக்கு மூத்தவன். அப்படியா? இன்னுமே கல்யாணம் முடிச்சிடும். சிறு வயதா இருந்தாலும் நாடகத்தை அமைத்த நமது தம்பி ஜெயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம் வணக்கம். ஏன்னா வாழ வச்ச தெய்வம் நமது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் மதுரை அவர்கள் வாழ வச்ச தெய்வம் இன்னைக்கு நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 100 கலைஞர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது யாருனால? நமது ராமதாஸ் சார் அவர்களும், நமது தம்பி மதன் சார் அவர்களும், நமது தம்பி ஜெயராஜ் சார் அவர்களும், நமது அண்ணா வெற்றிவேலன் அவர்களும் 4 பேருமே சிறந்த கலைஞர்கள். இன்னைக்கு இவங்க பக்க மேலத்தை அமைக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்த நடிகர்களை கொண்டு வரணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தம்பி ஜெயராஜ் போன் மேல போனும், அக்கா எங்கன்னு வரீங்க எங்கன்னு வரீங்க தூங்கி விட்டு போய் நத்தத்துல இறங்கி 10,000 அவ்வளவுல இருந்து ஒரு 1500 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. உங்க எவ்வளவு நின்று சொல்றீங்க. நாடகம் அமைத்த தம்பி ஜெயராஜனுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். 1500 ரூபாய் உனக்கு வருது. இப்பதான் சொன்னேன் எனக்கு காசே வேணும். நான் சம்பாதிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு. அதற்கு பிறகு நமது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி அவர்களையும் வருக 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 என்று வரவேற்று, அதற்கு பிறகு நமது யூடியூப் சேனல் நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா ஆச்சு பார்த்து பார்த்து எப்படி நல்லா ஆச்சுன்னு. யூடியூப் சேனல் மாதவன் தானே, மாதவன் சென்னவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா உலக அளவுல எங்களை யாரும் தெரியுமா, அம்சத்தை என்ன யாரும் தெரியுமா? தெரியாது. உலக அளவுல எங்களை பேர் பெற்று கொடுத்து யூடியூப் எடுக்கிறது பெருசு இல்ல, அதை வீட்டுல கொண்டு போய் விடிய விடிய முழிச்சு அங்கேயும் போய் எதை போடலாம் எதை போடக்கூடாதுன்னு சொல்லி சிறந்த யூடியூப் சேனல் அவர்களுக்கு மாயக்குள மாதவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். சரி, நான் எது கொண்டு சொல்லவே இல்லை பத்தீங்களா? சொல்லணும் இல்ல. கந்தா கடமா கதவேலா சண்முகா சரவணா சக்தி வேலா ஞான பண்டிதா ராமதாஸ் இதெல்லாம் யாரு? உலக்கடவுள் முருகப்பெருமான். நினைச்சு நினைச்சு போனவர் நல்லாத்தான் இருக்கு. இந்த வரை எச்சு எல்லச்சு போனேன். இறச்சு போன உடனே இருக்கே, அவன் முன்ன எப்படி வந்திருப்பேன்? விரும்பல விரும்பல நான் தாங்க ஊட்டி போறேன். இல்லம்மா, முருகன் உன் மேல நோக்கம் இல்ல. இருக்குல்ல, எதையுமே வெளியில சொல்லக்கூடாதுங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லவில்லை, மனசுல உள்ள காதலை சொல்லணும். நான் காதலிக்கிறேன், காதல் வரணும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு காதல் வரவே கூடாது. இந்த கொரோனா வியாதி கூட வந்துடலாம், இந்த காதல் வியாதி வரவே கூடாது. எப்படின்னா நான் ஒரே ஒருத்தர் தான் விரும்புறேன். நீங்க தான் உதட்டால விரும்புறீங்க, நான் உள்ளத்தால விரும்புறேன், உள்ளத்தால நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட பொண்ணு நான். ஆமா, அதனால எப்படி எல்லாம் தெரியுமா காதலிக்கிறேன்? யாரை காதலிக்கிறேன்? முருகப்பெருமான, குலக்கடவுள் முருகப்பெருமான்.
முருகப்பெருமான். காலையில எழுந்தவுடன் முருகனை பார்த்தாதான் வீட்டை விட்டு வெளியிலே வருவேன். அம்புட்டு உசுகு அந்த உயிரை உங்கள்கிட்ட சொல்லணும் இல்ல, சொல்லலாமா? நீங்க எத்தனை ரசிகர்கள் இருந்தாலும் இப்படி ஒரு ரசிகர்கள் இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கைதட்டி ஆடவர் பண்றீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. நமது வீட்டு பெண்கள் காலையில எழுந்தவுடன் சேவல் கூவால் மாடி எழுந்திருக்கணும். எழுந்து குளிக்கணும். குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடணும். கோலம் எதால போடணும்? கையால தான் போடணும்.
தவறு செய்யாதீங்க. ஏன்னா பச்சரிசி மாவால கோலம் போட்டா நாம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எறும்பு ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா. அதனாலதான் பச்சரிசி மாவால கோலம் போட சொல்றேன். அதற்கு பிறகு ஆண்கள் இறந்தவுடன் குளிக்கணும். நீங்க குளிச்சிருக்கீங்களா? நல்லா இருக்க. நீ குளிக்கலன்னா எங்களையும் கேட்குற. நீங்க எல்லாம் ஆம்பளை பிள்ளைப்பு காலையிலையும் குளிக்கணும் மாலையிலையும் குளிக்கணும். குளிச்சிருக்கீங்களா? பொம்பளைதான் வர செவ்வாய்க்கிழமை குளிக்கிறது. நாங்க அன்னாடும் குளிப்போம். நீங்க குளிக்கிறதா நான் கேட்டேன். நாங்க 5 ஜந்தி குளிப்போம். ஏன்னா காலையில எழுந்தவுடன் ஆண்கள் முதல் குளிக்கணும். குளிச்சுட்டு எங்க தோட்டணும்? முதுவ தோட்டம். நம்ம முதுவத்தை அவங்க முதுவத்தை முதுவ தோட்டம். அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும். ஏன்னா முதுகுல இருக்கிற மூதையை போய் முகத்துல இருக்கிற சீதையை கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் வள்ளி நாடகம் வச்சிருக்காங்க. நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இன்னைக்கு நாங்கள் யாரு? கவிராஜ். காரைக்குடி கவிராஜ். அவர் அவருக்கு ஊரே இல்ல. வீரமங்கலம் உலகமே அவர் ஊர் தான். உலகமே சுற்றி வருவார். உலகம் சுற்று வாடிவர். பரவாயில்ல. அறந்தாங்கி கவிராஜ் சார். அவர் சார் பெரிய ஆளுங்க. ஏன்னா அவங்களோட பேசவே முடியாதாமா. நிறைய கவி வச்சிருக்காங்க. ஏன்னா தெரியாத கேட்டதுக்கு வந்திருக்கேன். நானும் அப்படிதான். வம்புக்கு போக மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன், வந்தா விட மாட்டேன். ஆமா. மலையை மோதனா தீப்பொறி வறக்கும், மலையை மண்ணாங்கட்டி மோதனா புழுதி வறக்கும். இன்னைக்கு மலை யாரு, மண்ணாங்கட்டி யாரு பார்க்கலாம். இன்னைக்கு வள்ளியா இல்ல நாரதரா இல்ல கவிராஜா இல்ல அம்சப்பிரியாவா? என்னோட பேசி பார்க்க சொல்லுங்க, என்னோட மோதி பார்க்க சொல்லுங்க. மோதுனா நீ தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். மோதுறது இல்ல, பேசியில பேசி ஜெயிக்கணும். இன்னைக்கு கவிராஜ் நாரதர் சத்தை எல்லாம் தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கேன். தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கேன். இன்னைக்கு நாரதரா வள்ளியா ஏங்க உங்களுக்கு எனக்கும் போட்டி. இப்ப உங்களுக்கு எனக்கும் போட்டி. நாரதரோட போட்டி போடுவேன். நீட்டு வர்ற பயமா இருக்க? பயமா? சரி காதல சொல்லுவோம், அப்புறமே உங்களோட போட்டி போடுவோம். ஆமா. நீங்க இணைபிரியாத நண்பர்கள் நீங்க 4 பேருமே. உங்களை பிரிக்கவே முடியாதாமா? ஆமா. இப்ப பிரிக்கணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும். மனப்பாயில இருந்து எதுக்கு வந்திருக்கேன்? உங்களெல்லாம் பிரிக்கணும் வந்திருக்கேன். நல்லா இருக்க கதை. ஏன்னா இணைபிரியாத நண்பர்கள் நீங்க 4 பேருமே. நீங்க 2மே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா 2 கண்கள். ஏன்னா கண்களுடைய பாச உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஆமாங்க. புரியுதா? புரியலையா? 2மே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா 2 கண்கள். 2 சேர்ந்தே தூங்கும், 2 சேர்ந்தே பார்க்கும், 2 சேர்ந்தே அழுகும். இப்ப நான் இங்க நிக்கிறேன். இன்னைக்கு குலுக்கு சீட்டு போடுவோம். குலுக்கு சீட்டு யாரு பேரு விழுந்திருக்கோ அவங்களாம் நான் காதலிக்கிறேன்னு இருந்தேன். ஆமா. குலுக்கு சீட்டு போடுவோம். குலுக்கு சீட்டு போட்டாச்சு, குலுக்கு சீட்டு விழுந்துருச்சு. இன்னைக்கு யாருக்கு விழுந்திருக்கு? மாட்டவா? இதை மட்டும் நல்லா எடுங்க. ஏமா நான் காதலிக்க போறேன். அதெல்லாம் பயங்கர சரித்திரமே கிடையாது. ஆமா. இன்னைக்கு ராமதாசுக்கு வந்துருச்சு. ஆமா. நல்லா இருக்க கதை. சும்மா குடுக்காம நீ பாருக்கு விழுந்துருச்சு. என்னைக்கு யாரு மாற்றாங்களோ அதோட எதையுமே தவறா நினைக்க கூடாது. இன்னைக்கு ராமதாசுக்கு விழுந்துருச்சு. ராமதாஸ் நான் ஒண்ணு கேக்குறேன். நான் ஒண்ணு பொய் சொல்லாம சொல்லணும். ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். எல்லா பொண்ணும் நினைச்சா சாதிக்க முடியாதப்ப நான் நினைச்சா என்ன வேணாலும் சாதிப்பேன். தெரியல அப்படியா? ராமதாஸ் ஏன்னா பொம்பளை கூப்பிடுறேன்னு ஒரு ஆசையா அன்பா பேசுங்களேன். சொல்லுத்த அம்சு. ராமதாஸ் உங்களை நான் மனசார காதலிக்கிறேன். நல்ல வேலை அழிச்சு போறாத காதல. நீங்க எல்லாம் செத்துருவேன். உனக்கு முன்னாலேயே வந்து குடிச்சிருக்கேன். நீங்க விஷமா கொடுத்தாலும் குடிச்சிருவேன். நான் சர்ப்பத்தை குடிச்சிட்டு நீட்டா இருப்பேன். ராமதாஸ் இணைபிரியாத நண்பர்கள் நீங்க 4 பேருமே. சரி. உயிருக்கு உயிரான காதலி வேணுமா இல்ல உயிரான நண்பர் வேணுமா சொல்லுங்க. ஐயோ காதலி இப்படி டாட்டா காமிப்பான்டா என்ன அர்த்தம்? நீ வேற ஆளை பார்த்துட்டு போயிட்டு வாடான்னு அர்த்தம். அப்படியா? நண்பர்கள் கடைசி வரைக்கும் இருப்பா. அப்படியா? உயிர் காப்பான் தோழன்
கொலை செய்வாள் பத்தினி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனை சோகம் நடந்தாலும் அப்பாட சொல்லுவோமா, அம்மாட சொல்லுவோமா, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். தோல் கொடுத்து காப்பாத்துற நண்பன்ட்ட தான் சொல்லுவோம். இப்ப நானும் ராமதாசும் ஓடி போறோம். இங்க நல்லா இருக்கிற கதை ராமேஸ்வரம் பக்கம் ஓடி போவோம். ஆமா, தெரியாம வீட்டுக்கு தெரியாம ஓடி போறோம். இங்க அட்டி வாங்குறது யாரு? ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு வச்சுக்க, பாம்பன் மரத்துல இருந்து குதிச்சிருவேன். இங்க அட்டி வாங்குறது யாரு? மொத்த அட்டி நம்ம மதனுக்கு தேன். அவன் என்ன கூட்டிட்டு தெரிஞ்சா? அதனால உயிர் காப்பான் தோழன், கொலை செய்வார் பத்தினி. பொம்பளை பிள்ளை யாருமே நம்பாது. எப்ப என்னையுமே வச்சு சொல்றேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைய மனசு அப்பப்ப மாறும். ஆனா ஆண்களுடைய மனசு மாறவே மாறாது. எப்போ ஒண்ணு சொல்றாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. அதனால பொம்பளை பிள்ளைய யாரும் நம்பி அப்படி காதலிக்காதீங்க. நாம விரும்புறத விட நாமள யாரு விரும்புறாங்களோ அந்த வாழ்க்கை தான் சிறக்கும். அதுக்கெல்லாம் நீங்க லைக் பண்ண மாட்டீங்க, அதுக்கு முருகன் தான் லைக். இப்படிங்க கூற கூற கோயில் சேவை பார்த்து படிக்கிற பாட்டு நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா, ஏ மாமா மயங்கிடலாமா, ஏ கூற கோயில் சேவை பார்த்து படிக்கிற பாட்டு நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா. நன்றி 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 நன்றி. சரி, சரி சரி. அப்பா யாரு? தெய்வம். அம்மா யாரு? குடியிருந்த கோவில். வாழ்க்கையில என்னைக்குமே சொல்றாங்க, அப்பா அம்மாவை யாருமே மறக்காதீங்க. பெற்றெடுத்துடலாம், ஆனா வளர்க்க எப்படி கஷ்டப்படுறாங்க. இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிக்கிறோம்னா அது யாருனால? நமது அப்பா அம்மானாலதான். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அந்த கோயிலே நமக்கு அப்பா அம்மா தான். அன்னாடு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. நம்ம எங்கே போனாலும் நல்லதே நடக்கும். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய், அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கிறோம் அல்லவா? இன்னைக்கு எனக்கு வெற்றிக்காருக்கும் போட்டி போடலாமா வேணாமா? மக்களை நீங்களே சொல்லுங்க. பெரிய ஆளு. ஏன்னா நானும் எல்லாத்துலயும் பாடி வந்துட்டேன். ஆனா ராமதாசுக்கு மட்டும் பாடி ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன? பெரிய ஆளு. சின்ன ஆளுங்க 4-5 அடி, நான் 5 அடி. இப்ப நீங்க பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? நீ அது உருவத்துல நீ பெரிய ஆளு. பாட்டு போட்டியில பெரிய ஆளான்னு பாப்போம். நீங்க 10 மாதம் என்ன சுமந்து பெற்றெடுத்த அம்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாராத்தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டவன் தூசுரும்பு சேரவன் தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணொருக்கும் பாரவன் கஞ்சி தண்ணி இல்லாமல் பால் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தேவி இது பொய் தூக்கமா நான் தூங்கிறேன் இனிலாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மள தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற வார்த்தை இன்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா எந்தன் பிஞ்சும் மனம் வெந்தேடியாத்தா அன்பானதா சொல்லி அணைச்சே ஒன்னாரண்டா சொல்லி முடிக்கே பட்டிகளை சொல்லட்டுமா பட்டகரன் தீண்டிடுமா சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா எந்தன் பிஞ்சும் மனம் வெந்தேடியாத்தா ஆத்தா ஒன்றேல அந்த ஆலயத்தா போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க கப்பனுக்கு கலரப்பட்டு பார்த்தால சத்தனக்க தோணும். சித்தாலும் என்ன போத்த வேணும், சித்தாலும் என்ன போத்த வேணும். வெறுங்கையை வீசிக்கொண்டு விறகு சுமந்து கிட்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சது சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே எந்தாகி அவளை போல் யாரும் இல்லை ஊரிலே தியாகி யாரு தியாகி
யாருமில்லே போனா தாயிங்கால வணங்கி கும்பிட்டு வாடா அவளே கோயில் அவளே தெய்வம் பெத்த மனது சுத்தத்திலும் சுத்தமானா பிள்ள மனது பித்தத்திலும் பித்தமானா அத்தானிலேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதச்சையடா பார்ப்பதற்கா எத்தனை விரவிருந்தோ ஓ முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவேனோ நீ பெத்த கடனை நான் நடக்க கேடுகட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது மாறுவத்தி போனாலும் தாய் மனசு வத்தி போகாது தூங்காமலே உன்னை காத்திருப்பேன் சாமி துணை உன்னை காத்திருப்பேன் மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே புண்ணியர் தேடும் புவி பிறந்த பூஞ்சல் கொத்தி கொத்தி முன்னோர நாசம் வந்து என்ன மூச்சரைக்கு பெத்த எடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா மீண்டெடுத்து அம்மா மாறுலையும் அம்மா தோலுலையும் ஞாபகங்க என கட்டி அம்மா காட்டுலையும் அம்மா மேட்டுலையும் நெத்தி வெண்மணித்த சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்றைக்குமே தாய்தானே சாமி நம்மள பெற்றவரும் தாய்தாண்டா சாமி துளி ஆட வந்தே வானத்து விண்விளக்கி ஆடி கண்டெடுத்த அற்புதாணி முத்தி தொட்டி மேலே முத்துமால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி அசப்பாட எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஏன் சாமி நீ இருக்க கோவில் ஏறி போனதில்லை கையெடுத்து கும்பிட்டுனா அம்மா உங்களையே வேண்டிக்கிறேன் அம்மா எழுந்துருச்சு வா அம்மா ஏ அம்மா எழுந்துருச்சு வாம்மா மனசு பதறுதம்மா அம்மா 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 கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேரனிலே கோயில் கதவடைச்சா
10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய், ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம நம்ம வளர்த்த தாய்க்கு என்னைக்குமே பெருமை சேர்க்கும் இல்லையா? எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்க பொழுது நல்ல குழந்தையாக பிறக்கும். அதை நம்ம வளர்க்கிறத பொறுத்து இருக்கு. அப்பாவும் இருக்கணும், அம்மாவும் இருக்கணும். இருவரும் சேர்ந்து வளர்த்தா தான் அந்த குழந்தை நல்லா வளரும். எல்லாம் அம்மா அம்மா அம்மா. அப்பாவுக்கு யாராலும் பெருமை சேர்க்கிறாங்களா? அப்பாலாம் என்ன பாவங்கள் செய்தாங்க? அப்பாவுக்கு பாடுவோமா வேணாமா சொல்லுங்க? பாடணும்ல. ஏன்னா தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய் நம்மளோட தோல் மேல தூக்கி போட்டு உலகத்தே கமிச்சப்பா எனக்கு அது வேணுப்பா அப்படின்னு கேட்டமையா வாங்கி தருவது அப்பா. 2000 இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் சரி, அதை முடிச்சு வாங்கி கொடுக்கவும் நமக்கு அப்பா. நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அப்படிங்க. அப்பா கைய பொடிச்ச நடந்தா திருவலகா
ஆசைப்பட்டு கொஞ்சம் அப்பா மீச முடித்தேன் நமது அப்பா அம்மா உயிரோட இருக்கையில அந்த பாசங்கள் தெரியாது. அவங்க இல்லாதப்பதான்
அந்த பாசத்துக்காக நாம ஏங்குவோம். நம்ம இந்த பெற்ற பிள்ளையை எப்படி பார்க்கிறோம், அது மாதிரி தாய் தகப்பரை பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் இதுக்கு மேலே வேணும், இதுக்கு கீழே வேணும். கடவுள் நம்ம எப்படி வச்சிருந்தா போதும். எல்லாருமே சொல்லுவாங்க ஆயுஸ் 100 ஆயுஸ் 100ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன்னா, மறுபடியும் நம்ம மண்ணுக்கு வரணும், நமது மக்களை பார்க்கணும், எல்லாமே ஆயுஸ் 150ஓட வாழணும். அதான் என்னுடைய ஆசை. நன்றி 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 நன்றி. காலதாமதம் காரியத்துக்கு தொழில் அழைக்க வேண்டும், நந்தவனத்து போக வேண்டும். அப்பா என்ன சொல்லிருக்காங்க, ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திரைகளை காப்பதும் குலவிறக்க வேண்டும். அப்பா சொல்லியிருக்காங்க பறவைகளை விரட்டம், கண்ணும் கருத்தமா காவலுக்கு போகணும். யார் யார் போகணும்? நானு தோண்டி உங்களோட சேர்ந்து. நீங்க வாங்கல, ஏன் அன்னைங்களா நீங்க வாங்க. ஆமா, அதனால தொழில் அழைக்க வேண்டும், நந்தவனத்து போக வேண்டும். யாரும் ஆடாத ஆட்டமா இருக்கணும், யாரும் பாடாத பாட்டா இருக்கணும். நம்ம வந்திருக்க இடமே சிறப்பா இருக்கணும். போலாமா? குயில் என்ன குயில், அது நான் தான் குயில்.